பார்ட் 2 பல்லாவரம் பார்க் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இது வந்து கண்டோன்மெண்ட் பார்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக போர்டில் வந்து கண்டோன்மெண்ட் பார்க்குன்னு தான் எழுதியிருக்கு. நாம் சும்மாவே வளைச்சி ஃபோட்டோ எடுப்போம். அதுலேயும் இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு சும்மா விடுவோமா, நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டோம்ல. அந்த ஃபால் கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே வந்து அந்த சில்னஸ் தண்ணி படும்போது அந்த வெயிலில் அந்த சில்னஸை உணரும் போது வேறு லெவலில் இருந்தது. குளிக்க விட்டால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா அவங்க புதுப்பிக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். லைட்டிங்ஸ்லாம் வச்சு செட் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த லைட்க்கு அந்த வாட்டர் வந்து இன்னும் செம்ம டக்கராக தெரிஞ்சிருக்கும். சரி, இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளே ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பசங்களை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டோம். அவங்க இதை பார்த்ததும் விடுவாங்களா, ஓடி போயிட்டாங்கல்ல. எல்லா பார்க்லேயும் வந்து ப்ளே பண்ணுற ஏரியா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரைடெலாம் கூட இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். பாப்பா வந்து அது எப்படியோ ஏறிட்டா. அவள் எப்போவுமே வந்து சர்க்கஸை போகவே மாட்டா. பீச்சில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கீழே மணல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் போவா. இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு வந்து கீழே மணல் கொட்டி வச்சுருக்காங்க. கீழே விழுந்தாலும் அவ்வளோவா யாருக்கும் அடிப்படாது. எல்லாம் சர்க்கஸ்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி புதுசாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. எதுவுமே உடையில சூப்பராக இருந்தது. கிட்ஸு நல்லா ஜாலியாக ப்ளே பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கான சம்மர் ஹாலிடேஸை அவங்க நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு பிடிச்ச எல்லா பிளேஸுக்கும் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். வாரத்தில் ஒரு நாளாவது அவங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு பிளேஸ் அவங்களுக்குன்னு அப்படின்னு பார்த்தா இந்த கிட்ஸு ப்ளே பண்ணுற ஏரியா தான். பார்ப்போம், கண்டிப்பாக கிண்டி பார்க் கூட போயிட்டு ஒரு நாள் வருவோம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது பார்க் மட்டும்தான். நமக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சீசா எல்லாத்துலேயும் உட்காந்துட்டாங்க. நம்ம ஆடி விளையாடிலாம் முடிச்சாச்சுங்க. சரி, பசங்களுக்கான டைம் இது. அவங்க அந்த வயசு இருக்கும்போது தான் விளாட முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன நிலமையில் இருக்கோமோ அதே நிலமையில தான் அவங்களும் இருப்பாங்க. வேலை வீடு இதே தான் இருக்கும். இப்போயே நல்லா என்ஜாய் பண்ணி விளாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா ஜாலியாக விளாட விட்டுட்டேன். அவங்களும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது ஆசையாக தான் இருந்தது. நம்மளும் இதெல்லாம் கடந்து தான் வந்தோம் அப்படின்றத நம்ம என்றைக்காவது ஒரு நாள் உணர்ந்து தான் ஆகணும். ஒரு வழியாக டைமிங்கும் முடிஞ்சிச்சு. 8:30 தான் இதோட லாஸ்ட் டைமிங். லைட்டிங்ஸ்லாம் கூட ஆஃப் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்மளும் சரி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாம் வீட்டுக்கு போகிறதுக்கு 9 o'clock ஆகிடுச்சு. அத்தோ கடையை பார்த்து வந்து விடுவோமா நாங்கள் அப்படின்னு தான் இருக்கோம். பர்மாவில் ஃபேமஸான ஒரு ஃபுட்டு ஃப்ரைட் அத்தோவும் வெஜ் அத்தோ ரெண்டுமே இருந்தது. ஃப்ரைட் அத்தோ விட எப்போவுமே வெஜ் அத்தோ தான் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸ்லாம் வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். பல்லாவரம் பார்க்கு போனீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ஸ்பாட் வந்து வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்தது. பார்க்கும்போதே அதோட டெக்ஸ்சர்லாம் பாருங்கள், வேறு லெவல். வாழைத்தண்டு சூப்பு, மசாலா முட்டை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கட்டு கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை.